ஹல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நம்ம எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க. நமக்காக நம் மீது அன்பு கூர்ந்த இந்த தேவனை, நமக்காக பலியான இந்த தேவனை நம்ம எல்லாரும் சேர்ந்து உற்சாகமாய் சந்தோஷமாக உயர்த்தி பாடுவோம். எனக்காய் ரத்தம் சிந்தி
உமக்கே ஆராதனை உமக்கே சொல்லுவோமா ஆனுதினம் உமக்கே மாம்சமான தீரையை அன்று கிழித்து புது வழி திரட்டி மாம்சமான திரையை கிழித்து புது வழி திரட்டி மகா மகா பரிசுத்தம் திரு சமூகம் நுழைய செய்தி மகா மகா பரிசுத்தம் திரு சமூகம் நுழைய செய்தி மகா மகா பரிசுத்தம் திரு சமூகம் நுழைய சொல்லுவோமா மகா மகா பரிசுத்தம் திரு சமூகம் நுழைய சொல்லுவோமா மகா மகா பரிசுத்தம் வல்லமையோ வல்லமையோ ரமல 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 தகப்பனே தாயே சொல்லுவோமா வல்லமையோ வல்லமையோ சபையோட சேர்ந்து தேவனை மகிமையோ தகப்பனே உமக்கு தானே என் மீது அன்பு கூர்ந்து என்னோட சேர்ந்து பாடுங்க தேவனுக்கு பாடுகிறோம் நன்றியாக இருக்கட்டும் தேவன் நமக்கு கொடுத்த இந்த பெரிய சாக்கியம் to be his children என் மீது நம்மை தகப்பனோடு ஒப்புரவாக்கி பிதாவோடு ஒப்புரவாக்கி நம்மை அவருடைய பிள்ளைகளாய் ஏற்றுக்கொண்ட அந்த தேவனை பார்த்து பாடுவோமா கழுவினி குற்றம் நீங்க பிரித்தெடுத்தி திறக்கும் முன்னால் உமக்கென்று நான் வாழ்கிறேன் பிரித்தெடுத்தி திறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்கிறேன் ஆராதனை உமக்கே அனுதினமோ உமக்கே கைகளை உயர்த்தி ஆராதனை உமக்கே சொல்லுவோமா அனுதினமும் உமக்கே ஆராதனை ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே ஆராதனை மாம்சமான தீரையை அன்று கிழித்து புது வழி திரட்டி எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க மாம்சமான திரையை கிழித்த அந்த தேவன் அவருக்கு எத்தனை பேர் நன்றி சொல்லிக் கொண்டு இருக்கிறீங்க மகா மகா பரிசுத்தம் திரு சமூகம் மகா மகா பரிசுத்தம் திரு சமூகம் நுழைய சொல்லுவோமா மகா மகா நன்றியப்பா மகா மகா பரிசுத்தம் அந்த ஸ்தலத்திற்குள் எங்களை கூட்டு போனீங்களே நன்றி நுழைய செய்தீங்களே நன்றி அந்த ஸ்லாக்கியத்தை கொடுத்தீங்களே நன்றி பரிசுத்தம் நுழைய சொல்லுவோமா ஸ்லாக்கியத்துக்காக நன்றி அப்பா மகா மகா
வல்லமை வல்லமை ஓ அந்த மகா மகா பரிசுத்த ஸ்தலத்தில் அந்த வல்லமை ஓ உமக்கே செலுத்துகிறோம் உமக்கு தான் வல்லமை சொல்லுவோமா வல்லமையோ ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே. கைகளை உயர்த்தி ஓ ஆண்டவரே அந்த பரிசுத்த பிரசன்னத்தில் இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் எங்க மத்தியில இன்றைக்கு இப்பொழுது அசைவாடணும்ப்பா. அந்த வாஞ்சையோட நம்ம எல்லாரும் இருக்கலாமா? அதே வாஞ்சை அந்த ஹோலி ஆஃப் த ஹோலிஸ் அந்த மகா மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற ஓ அதே பிரசன்னம் அதே பிரசன்னம் ஓ ரமல ரமல ரம சந்த ரமல ரம எல்லாரும் அந்த பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டு ரமல 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 ரம சந்த ரம
ஓ நம்ம பாடிக்கொண்டு இருக்கிற நேரத்தில் ஓ நம்மளுடைய தேவன் ஒரு மீட்பராக ஒரு மெய்ப்பராக ஓ அவர் கரம் ஓ அவருடைய புயம் ஓ ஒரு பலமான கரம் ஓ நம்மளுடைய வாழ்க்கைக்காக நம்மளுடைய எதிர்காலத்திற்காக ஓ இட்ஸ் a proof பாடிக்கொண்டிருப்பது அவருடைய கரம் நம்முடைய வாழ்க்கையில் இருப்பது என்பதற்கான ஒரு proof ஒரு ஆதாரமாக இருக்கிறது. பாடுவோமா? ஹalleluya 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 அவர் மீட்பர் அவர் மெய்ப்பர் என் நேசர் பரிசுத்தர் தாழ்ச்சியாரை நீரே ஜீவனுள்ள நாட்களெல்லாம் தங்குவதை வாஞ்சித்தே நாடிடுவே. அவர் மீட்பர் என் நேசர் பரிசுத்தர் தாழ்ச்சியாரை நீரே ஜீவனுள்ள நாட்களெல்லாம் வாஞ்சித்தே நாடிடுவே. ஹalleluya 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 ஹalleluya. அப்பா நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுப்பா உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி அப்பா. ஒவ்வொரு வாரமும் உடைய பிரசன்னத்தை எங்க மேல நீங்க ஊற்றுவதற்காக நன்றி ஆண்டவரே. ஓ இந்த வருடம் முழுக்க உங்களுடைய கரம் உங்களுடைய புயம் ஓ எங்களுடைய வாழ்க்கையில இருந்ததற்காக நன்றி. இன்றைக்கு நாங்கள் பாடுவதும் ஆராதிப்பதும் அதற்கு ஆதாரமாக இருக்கிறது. It's evidence for your faithfulness. உம்முடைய உண்மைக்கு அது ஒரு ஆதாரம். ஓ இட்ஸ் எவிடன்ஸ் லார்ட். ஃபாதர் we thank you ஆண்டவரே. இந்த வேளையிலே உமக்கு நன்றியை நாங்கள் செலுத்துகிறோம். ஓ எங்களுடைய தேவனுடைய மீட்பர் என்னுடைய மெய்ப்பர் என்னுடைய நேசராக நீர் இருப்பதற்காக நன்றி. உம்முடைய பிரசன்னத்தை ஓ அனுதினமும் ஊற்றிக்கொண்டிருப்பதற்காக நன்றி. Thank you for your abundant anointing Father. Thank you Jesus. இந்த நேரத்திலும் கர்த்தாவே உம்முடைய ஆவியானவர் எங்க மத்தியில் அசைவாடுறதற்காக நன்றி. தொடர்ந்தப்பா எங்களை வழி நடத்தி கொண்டு போங்க. உடைய பிரசன்னத்தால மூடிக்கொள்ளுங்க. உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களிடம் பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமென் ஆமென். கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய வசனம் படிக்கலாம். யோவான் 18:37. அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார். அல்லேலுயா சொல்வோமா? அல்லேலுயா. கர்த்தருக்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. பிலாத்து இவனிடத்தில் இயேசுநாதர் ஒப்பு கொடுக்கப்படுறார். இயேசுவை சிலுவையில் அறையணும், அதுதான் பிதாவினுடைய சித்தமாக இருக்கு. ஆனால் அவர் யார்கிட்ட ஒப்பு கொடுக்கப்படுறாருன்னா, அந்த பிரதான ஆசாரியன் அவங்கெல்லாம் அவரை கொண்டு போய் பிலாத்துவனிடத்தில் ஒப்படைச்சிடுறாங்க. பிலாத்துவின் கைகளில் ஒப்படைச்ச போது பிலாத்து, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். நீ ராஜாவா? அந்த கேள்விக்கு பதில் பாருங்க. நீர் சொல்லுகிறபடி சொல்லுங்க, நான் ராஜாதான். என்ன மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு பாருங்க. நீ சொல்ற மாதிரி நான் யார் தான்? ராஜா தான். யாராவது உங்களை பார்த்து ஏன் பெரிய ஆளா அப்படின்னு கேட்டா, நீ சொல்ற மாதிரி நான் பெரிய ஆள் தான்ப்பா அப்படி சொல்லுங்க. ஐயோ நான் ஒன்றும் பெரிய ஆள் இல்லைங்க, நான் ஒரு பூச்சிங்க புழுவுங்க, நான் ஒன்றுமே கிடையாதுங்க, நீங்கள் என்னங்க என்ன போய் பெரிய ஆளுங்கிறீங்க அப்படின்ட்டு உடனே கீழே விழுந்துடாதீங்க. நீங்கள்
இயேசு ரொம்ப தன்னுடைய தன்னுடைய நிலையில நின்று எப்படி பேசுறாரு பாருங்க அவர். ஆமே, நீ ராஜாவா அப்படின்னு கேட்டதுக்கு, ஐயோ எங்க நான் ராஜாலாம் இல்லைங்க, நீங்க தாங்க ராஜா, நீங்க எவ்வளவு பெரிய ராஜா, பிலாத்து நீங்க தான் தேசாதிபதி, நான் ராஜான்னு எப்படிங்க சொல்றது அப்படியெல்லாம் சொல்ல, நீர் சொல்லுகிறபடி நான் ராஜா தான். ஆமென், அல்லேலூயா. என்ன மாதிரியான வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் சொல்றார், நீ சொல்ற மாதிரி நான் யார் தான்ப்பா. அந்த மாதிரி நான் யாராவது உங்களை பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய ஆள் நினைப்பா, உங்களுக்கு பெரிய ஆளா நீங்க அப்படியெல்லாம் கேட்டாங்கலாம், சொல்லுங்க ஆமாப்பா நீ சொல்ற மாதிரி நான் பெரிய ஆள் தான். ராஜா நீன்னு சொல்லல, நீ ராஜாவான்னு கேள்விதான் எழுப்புனா. அவர் சொன்னாரு, நான் ராஜான்னு சொல்ல, நீ சொல்ற மாதிரியே நான் யார் தான். நான் சொல்லல, நீ தான் கேட்கிற, அதனால இப்ப நான் உனக்கு பதில் சொல்றேன். நீ சொல்ற மாதிரி நான் யார் தான், ராஜா தான். அல்லேலூயா சொல்லுங்க. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் என்ன எண்ணம் இருக்கணும்னா, மற்றவங்க நம்மளை பார்த்து எப்போவாவது ஒரு சர்க்காஸ்டிக்காவோ அல்லது கொஞ்சம் பரியாசம் பண்ற மாதிரி, என்ன பெரிய ஆளா நீ அப்படி சொன்னாங்கன்னா, நீங்க என்ன பண்ணக்கூடாது, கொஞ்சம் கூட தயங்கக்கூடாது. நீங்க சொல்ற மாதிரி நான் பெரிய ஆள் தான். அல்லேலூயா. நீங்க சொல்ற மாதிரி நானு எங்க இந்த உலகத்துல உங்களுக்கு பொக்கிஷம் இல்லாம இருக்கலாம், இந்த உலகத்துல உங்களுக்கு பெரிய கோடியும் மாடியும் இல்லாம இருக்கலாம், ஆனா நீங்க கடவுளுடைய பிரசன்னத்துல நீங்க பெரிய மனுஷனா இல்லையா? பைபிள்ல என்ன போட்டிருக்கு, அவன் கர்த்தருக்கு முன்னால பெரியவனா இருப்பான். அப்ப நீங்க மனுஷன் பார்வையில் வேணா நீங்க சாதாரணமா இருக்கலாம். ஒரு சாதாரண வேலை செய்யற நபரா, சாதாரண சம்பளம் வாங்குற ஒரு நபரா, ஒரு ஏழ்மையான ஒரு நபரா, அல்லது ஒரு நடுத்தர குடும்பமா, ஒரு சாதாரண குடும்பமா மனுஷனுக்கு முன்னால நீங்க தெரியலாம். ஆனா கர்த்தருக்கு முன்னால நம்ம எல்லாருமே பெரியவங்க தான். அப்ப யாராவது அந்த மாதிரி சர்க்காஸ்டிக்காகவோ நம்மளை பரியாசம் பண்றதுக்கு சொன்னாங்கன்னா சொல்லுங்க, நீங்க சொல்ற மாதிரி நான் உண்மையிலே பெரிய ஆள் தான் பிரதர், நான் ஒத்துக்கிறேன். நீங்க சொல்றது நானா சொல்லல. எல்லார்ட்டையும் போயிட்டு நான் பெரிய ஆள் உங்களுக்கு தெரியுமா தெரியுமா நம்ம கேட்க வேண்டியதில்லை. யாராவது நம்மளை அந்த மாதிரி அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சாங்கன்னா நம்ம அவங்களுக்கு பதில் எப்படி கொடுக்கணும், அவங்க வழியிலேயே கொடுக்கணும் பதில். ராஜாவான்னு கேட்டா ஆமா நான் ராஜா தான் அப்படின்ட்டார். அவர் ராஜாவா இல்லையா? அவர் ராஜா தான். அவர் பிறக்கும் போது சாஸ்திரிகளுக்கு தெரிஞ்சிச்சு யூதருக்கு ஒரு ராஜா பிறந்திருக்கிறார். அவர் பிறக்கும் போதே யாருக்கு தெரிஞ்சிருச்சு, சாஸ்திரிகளுக்கு தெரிஞ்சிருச்சு யூதருக்கு ஒரு ராஜா பிறந்திருக்கிறார். யூதருக்கு ராஜாவா பிறந்திருக்கிறவரை தேடிக்கிட்டு நட்சத்திரத்துக்கு பின்னாலேயே போய்கிட்டே இருக்கிறாங்க. அல்லேலூயா. பிறக்கும் போது யாருமே ராஜாவா பிறக்க மாட்டாங்க. நல்லா கவனிங்க, பிறக்கும் போது இளவரசனா பிறந்து வளர்ந்து ராஜாவாவாங்க. இவர் மட்டும்தான் பிறக்கும் போதே ராஜாவா பிறந்தார். எல்லாம் பிறந்தா இளவரசனா தானே பிறப்பாங்க. ராஜாவுக்கு குழந்தை பிறந்திருக்குன்னா ராஜா பிறந்திருக்கிறாருன்னா சொல்லுவாங்க, எங்க ராஜாவுக்கு ஒரு இளவரசன் பிறந்திருக்கிறாரு அப்படிம்பாங்க இல்ல. ஆனா இவருக்கு மட்டும் ஒரு பெரிய ஸ்லாக்கியம் இருக்கு. இவர் பிறக்கும் போதே யூதருக்கு ராஜாவா பிறந்திருக்கிறவர் எங்கன்னு தான் தேடினாங்க எல்லாரும். ஏன் தெரியுமா? இவர் ராஜ குடும்பத்துல பிறந்திருந்தார்னா இவர் இளவரசனா பிறந்திருப்பார். இவர் ராஜ குடும்பத்துல பிறக்கல, நேரடியா பரலோகத்திலிருந்தே வந்து பிறந்தார். அதனால அவர் எப்படி பிறந்தாரு? ராஜாவாவே பிறந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க எப்ப ரட்சிக்கப்பட்டீங்களோ அப்பவே பைபிள் என்ன சொல்லுதுன்னா, உங்கள் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக உங்களை ராஜாவா ஆசாரியர்களா அவர் மாத்திட்டார். நீங்க ரட்சிக்கப்பட்ட உடனே நீங்க என்னவா மாறிட்டீங்க? பிதாவாகிய தேவனுக்கு முன்னால ராஜாவா ஆசாரியனா மாறிட்டீங்க. அப்போ இயேசு எப்படி பிறக்கும் போது ராஜாவா பிறந்தாரோ அதே மாதிரி நீங்க ரட்சிக்கப்பட்ட உடனே நீங்களும் உங்க குடும்பமும் ஒரு ராஜரீகத்துக்குள்ள வந்துட்டீங்க. அப்ப அந்த ராஜரீகத்துக்குள்ள வந்த பிறகு கடவுளுக்கு முன்னால நம்மளை தாழ்த்தலாமே தவிர இந்த உலகத்து மனிதர்களுக்கு முன்னால நம்ம தலை நிமிர்ந்து வாழ்றதுக்கு தான் கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறார். கர்த்தருக்கு முன்னால தான் நம்ம தலை குனியணுங்க. உலக மக்களுக்கு முன்னால நாம தலை நிமிர்ந்து வாழ்றதுக்காக கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். அதனால தான் பைபிள்ல நம்ம படிக்கிறோம், அங்க
யாத்திராகமம் லேவியராமத்துல ஆண்டவர் எழுதுறாரு, நான் உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற உங்கள் தேவனாகிய கர்த்தர். எப்படி நடக்க வைக்கிறாரா? நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற உங்கள் தேவனாகிய கர்த்தர். அவரு நான் என்னை எப்படி அழைச்சிருக்கிறாரு, இன்னைக்கு அதை தான் நம்ம சிந்திக்க போறோம். அதை பற்றி கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கலாமா? அதை நீங்க நல்லா யோசித்து பாருங்க. நம்முடைய பிதாவாகி தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். ராஜரீகமான ஆசாரிய கூட்டம் என்று பேதுரு நம்மை பற்றி எழுதுறாரா இல்லையா? படிச்சிருங்களேன். எதுக்கு ஒரு சந்தேகம்? பேதுருவை மட்டும் படிக்கலாம். வெளிப்படுத்தல் 1:6 இருக்கு, அதை நீங்க வீட்டில் போய் படிங்க. பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதுறாரு. 1வது நிருபத்தில் 2வது அதிகாரத்தில் 9வது வசனத்தில் படிங்க சிஸ்டர். அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாகவும் இருக்கிறீங்க. நம்ம எப்படி இருக்கிறோன்னு நம்முடைய ஸ்டாண்டர்ட், நம்முடைய ஸ்டேட்டஸ், இதை பைபிள் எப்படி பேசுது அப்படித்தான் நம்ம பார்க்கணும். பைபிள் நம்மளை பேசுற மாதிரி நம்மளை என்ன பண்ணணும்? நம்ம பார்க்கணும். ஆமென், பிரைஸ் தி லார்ட். பைபிள் எப்படி சொல்லுது? நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, சோசன் ஜெனரேஷன். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சந்ததி. எல்லாரும் இந்த உலகத்தில் இருக்கும்போது ஆண்டவர் ஒரு சந்ததியை அவருக்காக தெரிந்து கொண்டார். இல்ல, நம்ம சமீபத்தில் அதை பற்றி படித்தோம். என்னைக்கு படித்தோம்? நம்ம அந்த சந்ததியை பற்றி படித்தோமே, 22ஆம் சங்கீதத்தில் படித்தோம் இல்லை? ஆமாம், நம்ம உபவாச கூட்டத்தில் தான் படித்தோம். யாக்கோபு, அவரை தேடி விசாரிக்கிற யாக்கோபு என்கிற சந்ததின்னு நேற்று நம்ம ஜெபம் பண்ணோம் 24ஆம் சங்கீதத்தில் இருந்து. இங்கே நம்ம படிக்கிறோம் சோசன் ஜெனரேஷன். இந்த உலகத்தில் எவ்வளவோ சந்ததிகள் இருக்கு, ஆனால் நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பரிசுத்த சந்ததியாக தேவன் நம்மை பார்க்கிறார். ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். நம்முடைய ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்கு? இப்போ மேல இருக்கா கீழே இருக்கா? ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். ஒரு கற்பனையை, உங்களுடைய கற்பனையின்படியே ஒரு ராஜானா எப்படி இருப்பாரு? அவருடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும்? அவருடைய வாழ்க்கையில் அவர் எப்படி நடந்துக்குவார்? அவர் எப்படி போவார், எப்படி வருவார், அவருடைய காரியங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் கற்பனை பண்ணோன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன செய்ய தொடங்குவோன்னா, நாம் ஒரு ராஜரீகமான வாழ்க்கையை நோக்கி நாம் பயணிப்போம். ராஜரீகமான வாழ்க்கையை நோக்கி நாம் பயணிப்போம். அநேக நேரங்களிலே நம்முடைய மனதிலே நான் ஒரு ஏழை, நான் ஒரு தரித்திரன், நான் ஒரு சாதாரண வேலை செய்கிறவன், நான் கூலி வேலை செய்கிறவன், என்னால் இந்த உலகத்திலே மற்றவர்களைப் போல ஒரு உயர்ந்த வாழ்க்கையை வாழ முடியாது என்கிற அந்த முதல் மனநிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும். முதலில் மாற்ற வேண்டியது பொருளாதாரம் இல்லை. முதலில் மாற்றப்பட வேண்டியது நம்முடைய சூழ்நிலைகள் அல்ல. முதலில் மாற்றப்பட வேண்டியது நம்முடைய இருதயம் தான். நம்முடைய சிந்தனை தான் மாற்றப்படணும். என்னன்னா, நான் ஒரு கூலி தொழிலாளியாக இன்றைக்கு இருக்கிறேன், ஆனால் உண்மையிலே தேவனுடைய வார்த்தையின்படி என்னை ஒரு ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாக அவர் பார்க்கிறார். நான் கூலி தொழிலாளியாக வாழ்ந்தாலும் கூட, ஒரு சாதாரண நிலையில ரொம்ப ஒரு மிடில் கிளாஸுக்கும் கீழே நான் இருந்தாலும் கூட, நான் என்னத்தை விசுவாசிக்கிறேன்னா, ஆண்டவர் எங்களை ஒரு ராஜரீகமான ஆசாரிய கூட்டமா வச்சிருக்கிறாருங்கிறத நான் என்ன பண்றேன்? விசுவாசிக்கிறேன். ராஜா வாழ்றதை பற்றி மட்டும் நம்ம சிந்திக்க கூடாது. ராஜாவை எப்படியெல்லாம் ட்ரெயின் பண்ணுவாங்கிறதையும் நம்ம சிந்திக்கணும். ராஜாவா வாழ்றதை பற்றி மட்டும் என்ன பண்ணக்கூடாது? சிந்திக்க கூடாது. ராஜான்னா நல்ல இந்த காலத்தில் இருக்கிற மாதிரி சொகுசா இருப்பாங்களா ராஜா எல்லாம்? இந்த காலத்துல எல்லாம் சில ஆளுங்கள் எல்லாம் பார்த்தோன்னா அவங்க பாவம் ரொம்ப பெரிய பெரிய உடம்பு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, அந்த மாதிரிலாம் அந்த காலத்தில் இருக்க மாட்டாங்க. ராஜான்னா ஃபிட்டா இருப்பார். ராஜா எப்படி இருப்பாரு?
ரொம்ப ஃபிட்டாக இருப்பார். அவருக்கு படிப்பு ரொம்ப பெஸ்ட் ஸ்டடீஸ் கொடுப்பாங்க. அவருக்கு நல்லா படிக்க வைப்பாங்க. அவர் படிக்கலைனாலும் விடமாட்டாங்க. அவர் என்ன பண்ணுவாங்க, கட்டாயப்படுத்தி படிக்க வைப்பாங்க, நல்லா படிக்க வைப்பாங்க. அப்புறம் நல்ல ட்ரைனிங் எல்லாம் அவருக்கு என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. அவருக்கு நீச்சல் தெரியும், அவருக்கு கத்தி எடுத்து சண்டை போட தெரியும், அவருக்கு வில்லு விட தெரியும், அவருக்கு ஈட்டி எடுத்து எரிய தெரியும், குதிரையை ஓட்ட தெரியும், குதிரையை அடக்க தெரியும். இல்லை, ஒரு தனிநபராக நின்று அவரால் என்ன செய்ய முடியும், போராட முடியும், சண்டை போட முடியும். அந்த அளவுக்கு அவரை பயிற்றுவிப்பாங்க. அப்ப ராஜான்னா முதல்ல அவருக்கு இருக்கக்கூடாதது என்னன்னா சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது. முதல்ல உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன், ராஜா கிட்ட என்ன இருக்கக்கூடாது. ராஜா ஒரு சோம்பேறியா இருந்தார்னா அந்த நாடு எப்படி வழங்கும்? ராஜா எப்பவுமே அவரை சின்ன வயசுல இருந்தே சுறுசுறுப்பா வச்சிருப்பாங்க. அவருக்கு என்னத்தை கற்றுக் கொடுப்பாங்க அப்படின்னா, அவர் எப்படி சுறுசுறுப்பா இருக்கணும் அப்படின்னு கற்றுக் கொடுப்பாங்க. இன்னைக்கு கூட நம்ம பார்க்குறோம் இல்லை, ஒரு முதலமைச்சரையோ மற்றவர்களையோ பார்க்கும்போது தினம் தினம் அவங்க நிறைய நிகழ்ச்சிகளில் என்ன பண்ணுறாங்க, பங்கெடுக்கிறாங்க, நிறைய இடங்களுக்கு போகிறாங்க, வராங்க, நிறைய விஷயங்களை சந்திக்கிறாங்க, நிறைய ப்ரோக்ராம் ஷெட்யூல் வச்சுருக்கிறாங்க. அது மாதிரி என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க யாரும் வீட்டில் படுத்து நிம்மதியாக என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறது இல்லை, தூங்கிக்கிட்டே வாழ்க்கையை நடத்துறது இல்லை. நம்ம ராஜா ராஜான்னு சொல்லிட்டு நம்ம பாட்டு தூங்கிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம ஒரு நாள் ராஜாவாக முடியாது. நான் சொல்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். எப்பவுமே நான் ராஜாவாயிட போறேன், பைபிள் என்ன ராஜான்னு சொல்லிருச்சு, ஐயோ அப்பா நான் இனிமேல் ராஜா தான், நான் இனிமேல் ராணி தான், என்ன யாரும் கையிலேயே பிடிக்க முடியாது அப்படின்னு நம்மளே நம்ம கனவுல போயிடக்கூடாது. ஒரு ராஜாவா வாழ முதல்ல கற்றுக்கொள்ளணும். ஒரு ராஜாவா வாழ்ந்தா பாருங்க, ரொம்ப சிம்பிள். தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிற மனுஷன் நீ பார்த்தனா அவன் நீசருக்கு முன்னால நிக்காம எங்க போய் நிப்பான், ராஜா கிட்ட நிப்பான்னு பைபிள்ல போட்டிருக்கு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலையில அவன் எப்படி இருக்கிறான், ரொம்ப ஜாக்கிரதை. படிப்பா நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லணும், நீ ஜாக்கிரதையா படி, நீ நல்லா படிச்சு நீ நல்லா வந்தா உனக்கு நல்ல எதிர்காலம் காத்திருக்குது. கடவுள் உனக்கு ரொம்ப துணையா இருக்கிறார், நீ என்ன பண்ணு, நல்லா படி. பிள்ளைகளுக்கு படிப்பு வரலையா, சுத்தமா வரவே மாட்டாங்க, நீ நல்லா ஜெபிடா போடா. படிப்பு வரலையா, அதுக்காக அவனை போட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது, நம்ம அடி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்க கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனுக்கு என்னத்தை படிச்சாலும் சில பிள்ளைகளுக்கு என்ன வராது, படிப்பு வராது. இல்ல ஐன்ஸ்டீன் அவங்க அம்மாவுக்கு டீச்சர் எழுதின கடிதம் உங்களுக்கு தெரியும்ல. டீச்சர் என்ன ஒரு லெட்டர் எழுதி கொடுத்து அனுப்புனாங்க, இந்த பையன் வந்து படிக்கிறதுக்கு லாய்க்கு கிடையாது, இனிமேல் இந்த பையனை என்ன பண்ணாதீங்க, ஸ்கூலுக்கு அனுப்பாதீங்க, இவன் படிக்கவும் மாட்டான், உருப்படவும் மாட்டான், இவன் வாழ்க்கையே நல்லா இருக்காதுன்னு எழுதி ஒரு லெட்டரை கொடுத்து அனுப்பிட்டாங்க. இதை கொண்டு போய் உங்க அம்மா கிட்ட கொடுன்னு. இவருக்கும் படிக்க தெரியல, கொண்டு வந்து அம்மா கிட்ட கொடுத்துட்டார். அந்த அம்மா படிச்சுட்டு அந்த அம்மாவுக்கு ஒரே அழுகையா வந்துருச்சு. அப்ப பையனை கூப்பிட்டு சொன்னாங்க, என்னம்மா லெட்டர் எழுதியிருக்காங்கன்னு அவன் கேட்டான். ஒன்றும் இல்லைப்பா, நீ அந்த ஸ்கூல்ல படிக்கிற அளவுக்கு அந்த ஸ்கூல் வசதியா இல்லையா, நீ ரொம்ப நல்லா படிக்கிறியா, உன்னை படிக்க வைக்கிற அளவுக்கு அந்த ஸ்கூல்ல நல்ல டீச்சருங்க இல்லையா, அதனால இனிமேல் நீ அந்த ஸ்கூலுக்கு போக வேண்டாம், அம்மா நானே என்ன பண்றேன் உனக்கு சொல்லி கொடுக்குறேன், நீ வீட்டில் இரு, நீ படிச்சு பெரிய ஆளா வந்துருவ அப்படின்னு வீட்லயே வச்சு அந்த பிள்ளைய படிக்க வச்சு அவனை விஞ்ஞானி ஆக்கிட்டாங்க. இப்ப அந்த டீச்சர் என்னங்க யோசிச்சிருப்பாங்க? அநேக நேரங்களில் டீச்சரா இருக்கிறவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியறது இல்லை. அவங்க வெறும் எஜுகேஷன் மட்டும்தான் லைஃப்னு நினைக்கிறாங்க. நிறைய டீச்சர்ஸ் கூட நீங்க அப்படி நினைக்காதீங்க. எஜுகேஷன் சில பிள்ளைகளுக்கு கொஞ்சம் குறைச்சலா இருக்கும், ஆனா அந்த பிள்ளைகளுக்கு வேற வேற விஷயங்கள்ல திறமைகள் அபாரமா இருக்கும். அந்த பிள்ளைங்க பெரிய திறமைசாலிகளா என்ன பண்ணிடுவாங்க, வந்துருவாங்க. பெரிய திறமைசாலிகளா வந்துருவாங்க. அப்ப நம்ம என்ன முடிவு பண்ணக்கூடாதுன்னா, படிக்கிற பிள்ளைய நல்லா படிக்க வைக்கணும். சரியா படிக்க மாட்டேங்குது அந்த பிள்ளை அப்படின்னா நீங்க கவலையே படக்கூடாது. அந்த பிள்ளைய வச்சு நல்லா ஜெபிக்க தொடங்கிடணும். ஜெபிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த பிள்ளை மேல கடவுளுக்கு என்ன சித்தம் இருக்குதோ அந்த சித்தம் நிறைவேறும். படிக்கட்டும், பாஸ் மார்க் வாங்கிட்டு வாடா, அது போதும்டா, நம்ம ஜெபம் பண்ணலாம்டா. கடவுள் உன்னை குறித்து ஒரு சித்தம் வச்சிருப்பார்ல, அந்த சித்தத்தை அவர் என்ன பண்ணுவாரு, நிறைவேற்றுவார் அப்படின்னு அந்த பிள்ளைக்கு சொல்லி உற்சாகப்படுத்தி அந்த பிள்ளையை தைரியப்படுத்தணும். நம்மளே அந்த பிள்ளைய என்ன பண்ணிடக்கூடாது, நீ ஒண்ணுக்கு உருப்பட மாட்ட, நீ மாடு மேய்க்க தான் போற, நீ எதுக்க லாய்க்கு இல்லை, நீ வழங்கவே மாட்ட, நீ இந்த மாதிரி டீச்சர்களும் திட்டக்கூடாது, பெற்றோர்களும் திட்டக்கூடாது. பிள்ளைங்க படிக்கலைன்னா டீச்சர்களுக்கு இயற்கையா என்ன பண்ணோம், கோவம் வரும், நீ உருப்பிடவே மாட்ட, நீ மாடு தான் மேய்க்க போற சொல்லாதீங்க.
எந்த பிள்ளையும் சொல்லாதீங்க நம்ம நினைக்கிற மாதிரி கிடையவே கிடையாது. நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. ஒவ்வொரு பிள்ளையும் வித்தியாசமான பிள்ளை. ஆமென், அல்லேலூயா. ஒவ்வொரு பிள்ளைக்கும் கடவுள் வித்தியாசமான திறமைகளை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கடவுள் கொடுத்திருக்கிற அதிசயமான தாளந்துகளை நாம் பார்க்காததுனால நாம் என்ன செய்யக்கூடாது, அந்த பிள்ளைகளை சாதாரணமா எடுத்துக்கொள்ள கூடாது. அந்த பிள்ளைகளுக்கு விசேஷ திறமைகளை, ஞானத்தை கடவுள் கொடுத்திருப்பாரு. ஆகவே ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம ராஜா அப்படின்னு சொல்லிட்டா அந்த ராஜாவுக்குரிய வேகமோ விவேகமோ சுறுசுறுப்போ உற்சாகமும் நம்ம கிட்ட காணப்படும். அதுதான் பேசிக். அதுதான் என்னது பேசிக். சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கிக்கிட்டு இருக்கிறவரை நிச்சயமா ராஜாவாக்க மாட்டாங்க. சாப்பிட்டு சாப்பிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாரு, சிலர் தூங்குவாங்க. நம்ம ஆளுங்களும் அப்படித்தான். சாப்பிட்டு நல்லா தூங்கலாம், சாப்பிட்டுட்டு இன்னொரு தூக்கம் தூங்கலாம் அப்படின்னு தூங்கிட்டு இருப்பாங்க. எல்லாரும் தூங்குறேன், நானும் தான் தூங்குறேன். ஆனா அதுக்காக கடமைகளை விட்டுட்டு தூங்குறவங்க கிடையாது. கடமைகளை விட்டுட்டு தூங்குறவங்க தான் அபாயகரமானவங்க. அப்புறம் பார்த்துக்கலாம், நாளைக்கு செஞ்சுக்கலாம், நாளானிக்கு செஞ்சுக்கலாம், பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு கடமைகளை தள்ளி போடுறாங்களே, அவங்க ராஜாவாக முடியாது. நீங்க ராஜரீகமான ஆசாரிய கூட்டம் தான். அந்த ராஜரீகமான ஆசாரிய கூட்டத்துக்கு ஒரு செய்தி இருக்கு. ராஜாங்கிறவர் எப்பவுமே அவர் சுறுசுறுப்பா இயங்கக்கூடியவர். உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்க எப்பவுமே சுறுசுறுப்பா இயங்கிக்கிட்டு இருக்கீங்கன்னா நிச்சயமா சொல்றேன், உங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்க போகுதுன்னு அர்த்தம். சில பிள்ளைங்க விளையாடுவாங்க நல்லா. நமக்கே இந்த பையனுக்கு படிப்பு வரல, இவ்வளவு நல்லா விளையாடுறானே அப்படின்னு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஒரு கோச்சிங் சென்டர்ல போட்டோம்னா அவன் கெட்டிக்காரனா விளையாடுவான். எங்கே போவான் விளையாட்டு துறையில பெரிய ஆளா வந்துருவான் நமக்கு. ஆனா எல்லா பசங்களும் விளையாடுவாங்க, அது வேற. நான் சொல்றது ஸ்பெஷலா விளையாடுற பசங்களை சொல்றேன். ஸ்பெஷலா விளையாடுவாங்க சில பிள்ளைங்க. நமக்கே ஆச்சரியமா இருக்கு, என்னடா இந்த மாதிரி ஸ்பெஷலா விளையாடுறான் அந்த பையன் அப்படின்னு. கர்த்தருக்கு மகிமையும் கனம் உண்டாவதாக. அந்த மாதிரி ஒரு ராஜா இல்ல, முதல்ல இந்த இடத்த சரி பார்த்துக்குங்க. ஒரு ராஜான்னா ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பாரு, உற்சாகமா இருப்பாரு, சோர்வா இருக்க மாட்டாரு. அவருடைய நட உடை எல்லாமே சரியா இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது இந்த ராஜா அப்படின்னா அவருடைய வீட்டுல அவர் வாழ்ற விதம், அவர் ரோட்ல நடந்து கொள்ற விதம், அவர் எங்க போற விதம் எல்லாத்துலயுமே அந்த ஒரு ராயல்ட்டி அவர் மெயின்டைன் பண்ணுவார். என்ன மெயின்டைன் பண்ணுவார்? அவரு ஒரு ராயல்ட்டியை மெயின்டைன் பண்ணுவார். சிலர் ரொம்ப ஆசீர்வாதமா இருப்பாங்க, சொல்றேன்னு கோச்சுக்காதீங்க, புத்தி பிச்சைக்கார புத்தியா இருக்கும். சிலர் ரொம்ப ஆசீர்வாதமா இருப்பாங்க, புத்தி எப்படி இருக்கும்? பிச்சைக்கார புத்தி இருக்கும். கோச்சுக்காதீங்க, உங்களை சொல்ல நான். சில ஆளுங்க ரொம்ப பணக்காரங்களா இருப்பாங்க, ரொம்ப வசதியா இருப்பாங்க, ரொம்ப நல்லா இருப்பாங்க. ஆனா யாருக்காவது 10 ரூபாய் கொடுக்கணும்னா உடனே அவங்களுக்கு மனசு மாறி 10 ரூபாய் கொடுக்குறதா, 10 ரூபாய் கொடுக்கணுமா? நீங்க அந்த மாதிரி ஆளுங்க இருக்கிறாங்களான்னு கேட்டீங்கன்னா 100% இருக்கிறாங்க. எத்தனை சதவீதம்? 100%, 100% இருக்கிறாங்க. அப்படி ஆளை நீங்க பார்த்துருக்கிறீங்களா பாஸ்டர்னா? நான் நிறைய பேரை பார்த்துருக்கிறேன், நிறைய பேரை பார்த்துருக்கிறேன். இவ்வளவு வசதி, இவ்வளவு செல்வ செழிப்பு, 50 ரூபாய் எடுத்து கொடுக்கறதுக்கு 500 தடவை யோசிப்பார். அவர் அதுக்கும் சொல்லுவார், நான் அப்படி எல்லாம் யோசிச்சதுனால தான் இந்த மாதிரி வசதியா இருக்கிறேன். அப்படி யோசிக்காம கொடுத்துக்கிட்டே இருந்திருந்தேன்னா நான் என்ன ஆயிட்டு இருப்பேன், எப்பவோ ஒன்றும் இல்லாமல் போயிட்டு இருப்பேன் அப்படின்னு விளக்கம் வேற அதுக்கு அவர் கொடுப்பார். அப்படி இல்லை. அந்த ராயலா இருக்கிற அந்த லைஃப்ல பார்த்தீங்கன்னா அவங்க எப்பவுமே பெருந்தன்மையா இருப்பாங்க. அது ஒரு ராஜாவுடைய சுபாவம். ராஜாவுடைய சுபாவம் எப்படி இருக்கும்? பெருந்தன்மையா இருப்பாங்க. இல்லை, அவங்கள்ட்ட யாராவது அவங்கள பாடினா புகழ்ந்தா என்ன பண்ணுவாங்க? கொஞ்சம் காசு. புலவர்கள்லாம் வருவாங்கல்ல அந்த நாட்கள்ல, அவங்கள புகழ்ந்து பாடின உடனே அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? காசு கொடுப்பாங்க. யாரோ ஒரு ஏழைய வழியில சந்திச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? கொஞ்சம் உதவி செய்வாங்க. ஒருத்தவங்களுக்கு வேலை போட்டு கொடுப்பாங்க. ஒரு சிலரை நல்ல உற்சாகப்படுத்துவாங்க. இல்ல சிலருக்கு நல்ல வேலை அரசவையிலேயே கொடுத்து வச்சுக்குவாங்க. திறமைகளுக்கு ரொம்ப மதிப்பளிப்பாங்க. அவங்க தான் ராஜாக்களா இருக்க முடியும். ஆமேன்னு சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். அப்ப அந்த ராஜரீக குணம் நம்ம கையில கொஞ்சம் இருக்கணும். அது எப்படி இருக்கும்னா அள்ளி கொடுக்கிற குணமா இருக்கும், அது கிள்ளி கொடுக்கிற குணமா இருக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி குணம் இருக்கும்? அள்ளி கொடுக்கிற குணம் இருக்கும். கிள்ளி கொடுக்கிற குணம் ஒரு ராஜரீக வாழ்க்கையில கிடையவே கிடையாது. அது மாத்திரம் இல்ல, அப்படி அவங்க இருக்கிறதுனால
நான் சொல்றேன், நீங்க அப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு இன்னும் ஆசீர்வாதங்கள் கூடிக்கிட்டே தான் இருக்கும். உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும்? கூடிக்கிட்டே இருக்கும், குறைஞ்சே போகாது. ஆண்டவர் உங்களுக்கு நிறைய ஆசீர்வாதம் கொடுக்கணும் அப்படின்னா நீங்க நிறைய கொடுக்கிற சுபாவத்தை வளர்த்து கொள்ளணும். உங்களுக்கு ஆண்டவர் நிறைய ஆசீர்வாதங்களை கொடுக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும்? கொடுக்கிற சுபாவத்தை வளர்த்து கொள்ளணும். சிலருக்கு பிஞ்சு போற வரைக்கும் ஒரு சட்டையை யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. சிலர் பிஞ்சு போற வரைக்கும் அவங்க அதையே போட்டுட்டு அலைவாங்க. சிலர் அப்படி இல்லை. யாராவது ஒரு ஏழை சட்ட துணிமணி இல்லாதவங்களை பார்த்துட்டாங்கன்னா வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து சட்ட துணிமணிகளை கொடுத்து இதை நீங்க போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து அவங்கள பிளஸ் பண்ணுவாங்க. இல்லை அவங்களுக்கு இல்லைன்னா புது வஸ்திரங்களை எடுத்து கொடுத்து பிளஸ் பண்ணுவாங்க. கிறிஸ்மஸ் வரும்போது கொடுப்பாங்க. இப்போ ஏன் சொல்றா, நீ சொல்றபடி நான் ராஜா தான், நீ சொல்ற மாதிரி நான் யார் தான்? ராஜா தான். அவர் ராஜா தானே. அதனால தான் வந்தவங்களுக்கெல்லாம் சுகம் கொடுத்தாரு, வந்தவங்களுக்கெல்லாம் விடுதலை கொடுத்தாரு, சாப்பாடு இல்லாதவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்தாரு. கையில பணம் எல்லாம் ஒன்றும் இல்லை, ஆனா அவர் ராஜா, பரலோக ராஜா இல்ல. வந்தவங்களுக்கெல்லாம் என்ன வேணுமோ அதெல்லாம் என்ன பண்ணாரு? அவரு கொடுத்தாரு. தாண்ட வந்த யாரும் வெறுமையா திரும்பி போறதுக்கு அவர் விடலையே. ஒருத்தர் ரொம்ப காசு வச்சுட்டு வந்தான், அவனுக்கு கூட என்ன சொன்னாரு? இதெல்லாம் வித்து ஏழைங்களுக்கு கொடுத்துட்டு என் பின்னால வா, நீ நல்லா இருப்ப அப்படின்னாரு. அவனுக்கும் ஐயோயோ, இதெல்லாம் வித்து ஏழைகளுக்கு கொடுத்துட்டு இவர் பின்னால போய் நானும் பிச்சை எடுக்கிறதா அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டான். பாருங்க, அவர் எவ்வளவு சிம்பிளா சொல்லிட்டாரு. அது இதெல்லாம் வித்து கொடுத்துட்டு ஏழைகளுக்கு கொடுத்துட்டு என் பின்னால வாப்பா அப்படின்றாரு. எப்போ என்ன பெரிய ராஜா பாருங்க. அவருக்குன்னு ஏதாவது வச்சிருந்தாரு? அவருக்குன்னு ஒண்ணுமே என்ன பண்ணல, வச்சு இல்ல. அவர் போறது கூட ஒரு கழுதையை கூட கடனா தான் வாங்கிட்டு போறாரு. கழுதையை கூடப்பா அப்படின்னு. அப்ப என்ன நினைச்சிருக்கிறாருன்னா, உலகத்துல இருக்கிறதெல்லாம் யாருடையது? என்னுடையது. அவருக்கு வரி கட்டணும். உடனே பேதுருக்கிட்ட சொன்னார், கடல்ல போய் அப்படி என்ன பண்ணு, மீன் பிடி, மீன் வாயை திறந்து பாரு, வெள்ளி பணம் இருக்கும், அதை எடுத்துட்டு வந்து என்ன பண்ணு, வரி கட்டு அப்படின்னாரு. அப்படின்னா இவர் சொல்லிட்டு இருப்பாரு அந்த மீனுக்கு, இந்த பாரு ஒருத்தன் தூண்டி எடுத்துட்டு வருவான், நீ காசோட வந்து அவங்ககிட்ட என்ன பண்ணு, நில்லு அப்படின்னு சொல்லியிருப்பார். உடனே அது காசோட வந்து நின்றுச்சு. அவன் பிடிச்சி கொண்டு வந்து அதை கட் பண்ணி பார்த்தா வயிற்றுக்குள்ள என்ன இருக்குது? காசு இருக்குது. இவனுக்கே நம்ப முடியல, என்னடா இது, வெள்ளி காசு இதுகிட்ட இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ ஒரு ராஜாவை போல நான் சிந்திக்க வேண்டும், ராஜாவை போல நான் யோசிக்க வேண்டும், ராஜாவை போல நான் என்ன பண்ண வேண்டும், பேச வேண்டும், ராஜாவை போல நான் வாழ வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால உங்ககிட்ட இருக்கிறதுல ரொம்ப நல்ல ட்ரெஸ்ஸை எப்பவும் போட்டு பழகுங்க, இருக்கிறதுல நல்ல சாப்பாடை சாப்பிடுங்க, இருக்கிறதுல நல்ல நல்ல ஒரு வாகனத்தில் போங்க. இருந்தா என்னெல்லாம் உங்கள்கிட்ட நல்லதா இருக்குதோ அதெல்லாம் சந்தோஷமா பயன்படுத்துங்க. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால சில ஐஸ்வர்யவான்களை நான் பார்த்துருக்கிறேன். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய ஐஸ்வர்யவானை நான் சந்திச்சேன். அவர் செருப்பு பார்த்தா பிஞ்சு போயிருக்குது. அது தைக்கிறவங்கிட்ட கொடுத்தா கூட தைக்க மாட்டான் அந்த செருப்பை வாங்கி. அவர் பெரிய ஐஸ்வர்யவான். அப்போ அவருக்கு என்னன்னா, இவ்வளோ ஐஸ்வர்யத்தை வச்சுக்கிட்டு ஒரு நல்ல செருப்பு போட்டுக்கிட்டு கூட என்ன பண்ண மாட்டேங்கிறாரு, நடக்க மாட்டேங்கிறாரு. அவர் என்ன நினைக்கிறார்? ஐயோ இருக்கட்டும், ஐயோ இருக்கட்டும், ஐயோ என் பிள்ளைகளுக்கு இருக்கட்டும், என் பிள்ளைகளுக்கு இருக்கட்டும். நான் எப்பவுமே சொல்வேன், நல்லா சம்பாதிங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா உடுத்துங்க, நல்லா அனுபவிங்க, மிச்சம் இருக்கிறத பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு போங்க. சில பிள்ளைகளுக்கு தான். அப்ப நீங்க பிச்சைக்காரங்க மாதிரியே வாழுங்க, யார் வேணாங்கிறது. பிள்ளைகளுக்கு தான். அப்புறமா சொல்லுவாங்க, இந்த பிள்ளைக்கு போய் கொடுத்தேன்னா நானாவது அனுபவிச்சிருக்கலாம், எல்லாத்தையும் இதை நம்பி வச்சேனே, எல்லாத்தையும் இவனை நம்பி வச்சுட்டேனே, எல்லாத்தையும் இவன் கையில கொடுத்தனே, இன்னைக்கு இவன் என்ன என்ன பாடா படுத்துறான். உங்களை யார் வைக்க சொன்னா? அவனா வைக்க சொன்னான்? எனக்கு வையுமா அப்படின்னு அவனா சொன்னான்? நீங்களே மனசை போட்டு என் பையனுக்கு தான், என் பையனுக்கு நான் சாப்பிடாம அப்படியே சேர்த்து சேர்த்து வச்சு என் பையனுக்கு மூட்டை கட்டி என்ன பண்ண போறேன், கொடுக்க போறேன். உங்களை மூட்டை கட்டி வெளியே போடுறான் அவன். இது எதுக்கு இந்த வம்பு? இருக்கிற வரைக்கும் ஒரு ராஜா மாதிரி வாழுங்கய்யா. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்காக நான் ஆடம்பர செலவு பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ராஜா மாதிரி வாழுங்கன்னு பாஸ் சொல்றாரு, ஆடம்பரமா வாழுங்கன்னு சொல்றாரு போல். நான் அதை பற்றி பேசவே இல்லை. என்ன தேவையோ அதை கூட சிலர் நிறைவேற்றிக்காம, இதெல்லாம் என் பிள்ளைக்கு வேணும், இதெல்லாம் என் பிள்ளைக்கு வேணும், என் பிள்ளைக்கு வேணும், என் பொண்ணுக்கு வேணும், என் பையனுக்கு வேணும் அப்படிம்பாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்.
அப்புறம் அந்த பொண்ணும் பையனை வந்துட்டு உங்களை என்ன பண்ணுவாங்க, அம்மா வீட்டை பூட்டிட்டு பத்திரமா இருமா, பாய் பாய்மா, போயிட்டு வரமா அப்படின்ட்டு போய்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் வீட்டுக்குள்ள உட்காந்து, ஐயோ இவனுக்காக தானே வச்சோம் எல்லாத்தையும், இவன் இப்போ நம்மளை வான்னு கூட கூப்பிட மாட்டேங்கிறானே, வாமான்னு கூட கூட்டிகிட்டு போக மாட்டேங்கிறானே, எங்கே போகிறேன்னு கூட சொல்ல மாட்டேங்கிறானே அப்படின்னு உட்காந்துட்டு அழுவாங்க நம்ம அம்மாமாருங்க. வளர்ந்தா எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் மாறிடுவாங்க, அப்படிதான் நடந்துக்குவாங்க. நீங்கள் முதல்ல என்ன பண்ணுங்க சொல்லுங்க, நீங்கள் உங்களை சந்தோஷமாக வச்சுக்க பாருங்க. அதுக்கு பிறகு உங்கள் பிள்ளைகளை சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு வழியை கண்டுபிடிங்க. ஆமே. நான் சொல்கிறது உங்களுக்கு பிடிக்கல தானே? உங்களுக்கு இது பிடிக்காது. ஏன்னா நீங்கள் இந்தியாவில் இருக்கிறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காது. பாஸ்டர் சேர்த்து வையின்னு சொன்னால் எங்களுக்கு பிடிக்கும் பாஸ்டர், எங்கள் பையனுக்காக சேர்த்து வச்சிருக்கிறதெல்லாம் நீங்கள் வேணாங்கிறீங்களா? வேணான்னே சொல்லலை. நீங்களும் கொஞ்சம் சந்தோஷமாக இருங்கன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு ராஜா மாதிரி சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். சில எவ்வளோ தூரம்னாலும் நடந்து தான் போவாங்க, பஸ்ஸு கூட ஏற மாட்டாங்க, அது காசு செலவாயிடுமா. ஒரு ஆட்டோ கூட, ஷேர் ஆட்டோ கூட ஏற மாட்டாங்க, என்ன செலவாயிடுமா? காசு. அது இருந்தால் என் பையனுக்கு உதவியாக இருக்கும். கரெக்ட். நீங்கள் அப்படியே இருங்க, நான் உங்களை வேணான்னு சொல்லலை. நான் அப்படி இருக்கிறது இல்லை, நான் அப்படி இருக்க விரும்புறதும் இல்லை, நான் அப்படி இருக்கிறதும் இல்லை. நான் என்னையே தான் சொல்கிறேன். நான் அப்படி இருக்கிறதும் இல்லை, நான் அப்படி இருக்க விரும்புறதும் இல்லை. என்ன நடத்துகிற கடவுள் என் பையனை நடத்துவார், அவ்வளோதான். எனக்கு உதவி செய்கிற கடவுள் என் பையனுக்கு என்ன பண்ணுவார்? உதவி செய்வார். எனக்கு நன்மை செஞ்ச கர்த்தர் என் பையனுக்கும் நன்மை செய்வார். அதனால எனக்கு கொடுத்ததை வச்சு நான் சந்தோஷமாக சாப்பிட்றதும், என் பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதும், என்னை சார்ந்து இருக்கிற மக்களுக்கு என்னால் என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சு நான் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு என் ஓட்டத்தை ஒரு ராஜரீக ஓட்டமாக ஓடி முடிக்கத்தான் நான் விரும்புகிறேனே தவிர நான் பிச்சைக்கார வாழ்க்கை வாழ விரும்பவில்லை. எத்தனை பேர் சொல்கிறீங்க? இப்போ சொல்லுங்கள், நான் ராஜா தான். இப்போ சொல்லுங்கள். நீங்கள் ராணின்னு சொல்லிக்கோங்க பிரதர், நீங்கள் ராஜான்னு சொல்லிக்கோங்க. நான் ராஜா தான். ஏசு சொன்னார், நீ சொல்லுகிறபடி நான் ராஜா தான் ஐயா. ஆமே. நீங்கள் யாரு? ராஜா தான் ஐயா. அந்த மாதிரியே சிந்திங்க ஐயா. இனிமேல் சிலர் பிள்ளையை விட்டுட்டு பேரனுக்கெல்லாம் போயிடுவாங்க. என் பேரனுக்கு வேணுமே, என் பேத்திக்கு வேணுமே, நான் என்ன பண்ணுறது? ஏம்மா கர்த்தர் பார்ப்பார், என்னம்மா உனக்கு விசுவாசமே இல்லை, பேரன் பேத்தி வரைக்கும் போயிட்டியம்மா, உன் வாழ்க்கையை பாரம்மா, நீ நல்லா நிம்மதியாக சந்தோஷமாக இரும்மா. ஆமே. நீங்கள் கஷ்டப்பட்டு படித்து தானே இந்த வேலைக்கு வந்தீங்க, நீங்கள் கஷ்டப்பட்டு படித்து தானே இந்த சம்பாத்தியம் உங்களுக்கு வந்துச்சு, நீங்கள் கஷ்டப்பட்டு படித்து தானே இந்த நிலைமை உங்களுக்கு வந்துச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் பையனுக்கு இப்போ தான் 25 வயசு ஆகுது அப்படின்னா, என் பையன் இன்னும் கடவுள் வருகை தாமதிச்சா இன்னொரு 50 வருஷம் இந்த உலகத்தில் என்ன பண்ண போகிறான்? வாழ போகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு இப்போ 54 வயசு ஆகுது, 53 முடிஞ்சு 54 நடந்துகிட்டு இருக்குது. நான் இன்னும் ஒரு 20 வருஷம் இருப்பேனா அது எனக்கு தெரியாது. நான் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருக்கத்தான் விரும்புறேன். 50 வருஷம் வாழ போறவனுக்காக நான் ஏன் கவலைப்படணும்? நான் இன்னும் 20 வருஷம் தானே இருக்க போறேன். ஒரு கணக்கு போட்டு பார்க்கிறேன். 50 வருஷம் இருக்க போறவனுக்காக நான் ஏன் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கணும்? நான் இருக்க போறது 20 வருஷம். அப்ப எனக்காகத்தான் நான் ரொம்ப யோசிக்கணும். சுயநலமா அது? அப்படியெல்லாம் இல்லை. கொஞ்சம் சிந்தனைகளை நாம் விருத்தி செய்து கொள்ள வேண்டும். ஆடம்பர வாழ்க்கைக்காக நான் பேசவே இல்லை. ஆமென். பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை சந்தோஷமா வாழுங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை அவங்க என்ன பண்ணுவாங்க? வாழ்வாங்களா இல்லையா? வாழ்வாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஜெபம் பண்ணலாமா? நீங்க இனிமேல் என்ன சிந்தையோட வாழணும்? நான் ராஜா தான். எழுந்திருங்க, ஜெபம் பண்ணலாம். இயேசுனுடைய வஸ்திரத்தின் மேல சீட்டு போட்டாங்கன்னு போட்டிருக்குல்ல. அப்ப இயேசு அந்த நாட்கள்ல தையல் இல்லாத வஸ்திரம் எல்லாம் காஸ்ட்லியா இருந்திருக்கு. நிறைய பணக்காரங்க இயேசுவோட ஊழியம் செய்யறவங்க அவருக்கு அந்த ட்ரெஸ்ஸை கொடுத்துருக்காங்க. அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இருக்கிறார். அதனால தான் அந்த ட்ரெஸ்ஸுக்கு சண்டை போட்டுக்கிறாங்க. இயேசுநாதருடைய ட்ரெஸ்ஸுக்கு என்ன பண்றாங்க? சண்டை போட்டுக்கிட்டுறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால நம்ம ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, எங்களை ஒரு ராஜரீகமான வாழ்க்கை வாழ எங்களை அழைச்சிருக்கிறீங்க. அப்படி வாழ்றதுக்கு எங்களுக்கு நீங்க என்ன பண்ணுங்க? கிருபை செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் சந்தோஷமாகவும் உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையில் நாங்கள் மனநிறைவோடு வாழ்வதற்கு எங்களுக்கு கிருபை செய்யுங்க. நன்றி ஆண்டவரே. இந்த அருமையான ராத்திரி வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் ராஜாவா இந்த உலகத்தில் இருந்தீங்க, ராஜாவா இந்த உலகத்தில் வாழ்ந்தீங்க, ராஜாவா இந்த உலகத்தில் வந்தீங்க. அதுக்காக ஸ்தோத்திரம். எங்களை கூட ராஜரீக ஆசாரிய கூட்டமாக அழைச்சிருக்கிறீங்க. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் கூட ஒரு ஜெப குறிப்பு இருக்கு. சிஸ்டர் நசீமாவுடைய சகோதரியினுடைய கிட்னியில் ஒரு 10 mm ஒரு கல் இருக்குங்கிறாங்க.
அவங்களுக்கு இருதய கோளாறு இருக்குங்கிறாங்க, மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கா ஜெபம் பண்ணலாம் ஆண்டவரே. நசீமா சிஸ்டருடைய சகோதரிக்கா ஜெபம் பண்ணுறோம், அவங்களுக்கு கிட்னி ஸ்டோனுக்காக ஜெபம் பண்ணுறோம், சுகம் கொடுங்க. அவங்க இருதயத்தில் இருக்கிற பிரச்சனைக்காக ஜெபம் பண்ணுறோம் ஆண்டவர். அவங்களுக்கு சுகம் கொடுக்கும்படியாக நாங்கள் கேட்குறோம் ஆண்டவரே. உங்கள் கரங்களில் இந்த பிள்ளைகளை நாங்கள் ஒப்படைக்கிறோம் சுவாமி, சுகம் கொடுங்க. நாங்கள் இந்த ராத்திரியில் படித்த வசனங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் படித்தது போலவே கர்த்தாவே, நாங்களும் ஒரு ஆசீர்வாதமாக வாழத்தான் எங்களை அழைச்சிருக்கிறீங்க. நாங்கள் யாரும் ஏழைகளா தரித்திரர்களா இல்லாதவர்களா வாழ எங்களை அழைக்கல. இன்னைக்கு ஒரு வேளை எங்கள் சூழ்நிலை நல்லா இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நிச்சயமாக எங்கள் சூழ்நிலையை நீங்கள் நல்லா ஆக்குவீங்க. நாங்கள் ஒரு ஆசீர்வாதமா, ஒரு ராஜாவை போல, ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்தை போல, எல்லா விதமான நன்மை நிறைந்த ஒரு குடும்பமா நாங்கள் வாழ்றதுக்கு நீங்க எங்களுக்கு உதவி செய்து எங்களை நடத்துவீங்க நாங்கள் விசுவாசிக்கிறோம். எல்லாத்தையும் உங்க கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, ஏழை எளிய மக்களை இன்னும் உயர்த்துங்க, அவங்க சூழ்நிலைகளை மாற்றுங்க, பிள்ளைகளுடைய படிப்பை ஆசீர்வதிங்க, வியாபாரங்களை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளுக்கு இருக்கிற திறமைகளை வெளியே கொண்டு வந்து பெரிய பெரிய திறமை மிக்க பிள்ளைகள் இந்த சபையில காணப்படத்தக்கதாக, ஆற்றல் நிறைந்த பிள்ளைகள் இந்த சபையில இருந்த ஆசீர்வாதமாக இருப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் உம்முடைய பொறுப்புள்ள கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். துதிகன மகிமை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. எல்லாரும் சொல்லுங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடும் இயேசுவின் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோட போயிட்டு வாங்க. ஆமென்.